ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுவாமிஜி. நம்ம தொடர்ந்து சனி பயிற்சியுடைய பலன்கள் பார்த்துட்டு இருந்தோம், சனி பயிற்சியோட ஜாக்பாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த சனி பயிற்சினால் வரக்கூடிய பாதிப்புல இருந்து நம்மளை எப்படிலாம் தற்காத்துக்கலாம், இந்த சனி பயிற்சியை வெல்லக்கூடிய ரகசியங்கள்லாம் என்னென்ன? சனியை பொறுத்த வரைக்குமே சனியை ஜெயித்தவர்கள் என்று யாரும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் சனி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் இந்த 9 கிரகங்கள்ல. பட் ஆனால் சனிக்கு சில சாஃப்டான ஒரு கான்செப்ட்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, அன்னதான பிரபுன்னு பேர். சனி அடியாருக்கு எளியவன்னு பேர், எளியவருக்கு எளியவன், தொண்டனுக்கு தொண்டன்னு பேர். அப்போது எந்தெந்த நாளில் எதை பண்ணால் எந்தெந்த ராசிக்காரர்கள் சனியை இம்ப்ரெஸ் பண்ணலாம், சனிகிட்டேருந்து வர பிரச்சனைகள் வந்து தன்னை தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரங்கள் பண்ணால் குபேர சம்பத்துகள் யாருக்கு கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் குழந்தை, யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது போன்ற நிறைய விஷயங்களை நாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம். சுவாமிஜி, கன்னிராசிக்காரர்கள் இந்த சனியை வெல்லக்கூடிய ரகசியங்கள்லாம் என்னென்ன? ஐயோ, கன்னிராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியும் குருஜி, தெரியும். நீங்கள் கன்னிராசிக்காரங்கன்னா சிரிப்பீங்கிறது தெரியும். பாருங்க, கன்னிராசிக்காரர்களை மாதிரி ஒரு பிரம்மச்சரிகளை இந்த உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. நித்திய பிரம்மச்சரினா அது யார் தான்? நித்திய மல்லின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நித்திய பிரம்மச்சரி நீங்களாம். இது எதிர்த்து நிற்கிறது யாராக இருந்தாலும் சரி, கிளியோ பற்றா வந்து லவ் பண்ணாலும் சரி, கிடையவே கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்ட்டு போயிட்டே இருக்கிற ஒரு ஆட்கள் நீங்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு அசகாய சூரர் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வருகிறார். வந்தார் வந்தாயா. இப்போ தான் என்னைக்கு இல்லாத திருநாளாக இன்றைக்கி தான் 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கான். கன்னிராசிக்காரங்களுக்கு காதல் வருகிறது. என்ன ஒரு விந்தை, என்ன கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் ஒரு காதல் வருகிறது. இந்த 7ஆம் இடத்துல வருகின்ற சனி பகவானை எப்படி காபந்து பண்ணி காப்பாற்றிக்கலான்னு வேணால் நீங்கள் கேளுங்க. இவருக்கு பரிகாரம்லாம் பண்ணி அவர் துரத்தி விட்றாதீங்க. அவர் போயிட போகிறார். அவர் 2.5 வருஷம் அங்கே தான் இருக்கணும். அவர் இருக்கணும், உங்களுக்குள்ள காதல் வரணும், நீங்கள் காதலில் பெரிய ஆளாகணும், எல்லாம் நடக்கணும். அப்போது இந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கின்ற இந்த 2.5 வருடமும் எதை செய்தால் அவர் பாசிட்டிவாக நம்ம அந்த சக்தியை பயன்படுத்திக்கலாம். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? கொடுக்க சொல்லுங்க சனி பகவான், கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்னென்ன தருகிறார். இப்போது இந்த கடல் தாண்டி போகிற இந்த ஒரு விஷயம், இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் நீங்கள் வந்து பண்ணணும். இப்போது ஒரு சிகப்பு கலர் சிகப்பு சந்தனத்தில் ஒரு அரச மர இலை, அந்த அரச மர இலை ஹார்ட்டின் மாதிரி இருக்கும். அந்த அரச மர இலையில் ராம் அப்படின்னு எழுதணும். ராம் 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 ராம். அந்த அரச மர இலையில் ராம் ராம்னு சிகப்பு சந்தனத்தில் எழுதி அந்த அரச இலையெல்லாம் கட்டி ஆஞ்சநேயர் கழுத்தில் மாலையை போட்டுடணும். அப்புறம் அந்த மாலையை கட்டி கடலில் போட்டால் பெஸ்ட்டு. கடலில் போட்டால் கடல் தாண்டி எப்பொழுது வந்து ஆஞ்சநேயர் பறந்து போய் இப்படி சீதா பிராட்டியை பார்த்து சீதா பிராட்டியை கூட்டிகிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணாரோ, அந்த மாதிரி இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது கடல் தாண்டி உங்களுடைய காதல் இருந்தாலும் அதை கொண்டு வந்து சேர்த்துவார். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன, 7ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப்பையும் காதலையும் தாம்பத்தியத்தையும் உருவாக்குவார் அப்படிங்கிறது நம்பிக்கை. இதை முதல்ல பண்ணுங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் ஐயப்ப வழிபாடு ரொம்ப பெஸ்ட்டு. ஐயப்ப வழிபாடு, ஐயப்பனை வந்து ரொம்ப வணங்கணும். ஐயப்பமார்களுக்கு நீங்கள் வந்து நிறைய தானங்கள் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறது கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஆனால் 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் உடம்பு தான் பார்க்குறாரு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இருந்தால் ஒரே ஒரு பரிகாரம், சனி கண்ட்ரோலிங் ஆக்டிவிட்டி என்னென்னா, ஆஞ்சநேய வழிபாடு தொடர்ந்து பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து என்னென்னா சூரிய நமஸ்காரமும் சேர்த்து பண்ண உடம்பை தான் பார்க்குறாரு. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அப்போது தீய பழக்கங்கள் இருந்தால் அதில் வெளியே வந்துடுவாங்க. இந்த சனி பகவான் உடம்பு பார்க்கும்போது கெட்ட பழக்கம் எது இருந்தாலும் அதை விட்டுருவாங்க. இதனால் டெய்லி இது இல்லாமல் இருக்க முடியாது சார் அப்படின்னா அந்த பழக்கமே உங்களை விட்டு போயிடும். அதான் இதில் இருக்க ஸ்பெஷல். ஸோ அப்போது பெரும்பாலும் வந்து பழனி மாதிரியான கோயில்கள் அல்லது வந்து ஐயப்பன் கோயில் பெஸ்ட்டு, அல்லது பெருமாள் கோயில் பெஸ்ட்டு. பெருமாள் கோயில்களுக்கு செல்லுங்கள். அந்த படிக்கட்டை கையால் கழுவி விடுங்க. கழுவி விட்டு அலம்பி விட்டு அதில் சந்தன குங்குமம் வச்சு அதை அலங்காரம் பண்ணுங்கள். இந்த படிக்கட்டு சேவைங்கிறது ரொம்ப பெரிய சேவை. நிறைய பேர் அதை வந்து பண்ணும்போது நம்மலாம் கிண்டல் பண்ணுறோம், அல்லது சும்மா ஏதாவது ரீல்ஸில் பார்ப்போம், இன்ஸ்டாவில் பார்ப்போம், இதெல்லாம் பார்ப்போம். ஆனால் அந்த படிக்கட்டு பரிகாரம்ங்கிறது அவ்வளோ பெரிய பரிகாரம், ரொம்ப பயனுள்ளத பரிகாரம். அது படிக்கட்டுகளை அலம்பி விட வேண்டும். அந்த ஒருத்தர் நம்ம ஊரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு இருக்கும்போது கீழே குடம் ஊற்றிட்டே வருவாங்க.
காலை கழுவிட்டே வருவாங்க. அதுவும் பெஸ்ட்டு. இப்போ காலை அலம்பிட்டே வர்றது, ஒரு படிக்கட்டாக அலம்பி விடுறது, அந்த கோயில் மேலே வர்ற வரைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோயில் படிக்கட்டை க்ளீன் பண்ணுவாங்க மேலேருந்து கீழே வரைக்கும். அதெல்லாம் பெஸ்ட்டு. இந்த 7ஆம் இடம் என்பது அப்கிரேடிங், லெவல் அப், இதை இப்படி மேலே போகிறது. ஸோ அப்போ கீழே படிக்கட்டோட கீழே இருந்து படிக்கட்டோட மேலே வரைக்கும் நீங்கள் தொடச்சி க்ளீன் பண்ணிங்கன்னா இட் வில் பி மோஸ்ட் எஃபெக்டிவ் பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அது 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 அதை பேஸ் பண்ண ஒரு பரிகாரம் தான் என்னது, நமக்கு ஐயப்பனோட பரிகாரம். ஐயப்பனுக்கு இருக்கிற 18 படி, 1ஆம் திருப்படி, அந்த 18 திருப்படியும் வந்து ஐயப்பனுடைய திருப்படி தான். 18 திருப்படி இருக்கக்கூடிய ஐயப்ப விக்கிரகம் வாங்கி யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணுறது, வீட்டில் வச்சு வழிபடுறது, இதெல்லாம் இன்னும் சிறப்பு. 18 படி இருக்கணும். அது மாதிரி பண்ணுறது பெஸ்ட்டு. கன்னிராசிக்காரர்கள் சனிக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நேராக கோயில் போங்க, படிக்கட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, வில் பி ஆல் ரைட். பொதுவாகவே இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்குமே சனினாலே எல்லாருக்குமே ஒரு பயம்தான். இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு வருகிறார். ரொம்ப பிரமாதமான விஷயங்க, சூப்பரான விஷயம். பட் ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதில் என்ன முக்கியமான பாதிப்பு அப்படின்னா, இத்தனை நாள் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தார், அவர் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார், அது வேற. இப்போ மீனத்துக்கு வருகிறார். இது குருவினுடைய வீடு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு எஸ்பெஷலான ஒரு பயிற்சினா அது எக்ஸ்க்ளூசிவான இது ஒரு பயிற்சி. என்ன காரணம், இந்த கார்னர் குருவினுடைய வீட்டுக்கு திரும்ப இதே சனி இங்கேயே வர்றதுக்கு ஒரு டப்பாக்கு 2.5 வருஷம்னு கணக்கு போட்டுக்கோங்க. மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி 12 2.5 கணக்கு போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் வந்துடும். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இதே மீனத்துக்கு திரும்ப வர போகிறார். சார் அவர் வந்த என்ன வராட்டி எனக்கு என்ன சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மீனம் என்பது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இங்கே சனி பகவான் செயலற்று போகிறார். அதாவது தன்னுடைய சுப கிரணங்களை அள்ளி தருகிறார். அதென்ன சுப கிரணம் என்றால் மங்கள சனியாக மாறுகிறார், நல்லதை தருகிறார், நல்லவற்றை தருகிறார். ஏன்னா குருவினுடைய வீடு என்பது கோயில் மாதிரிங்க. அந்த கோயிலுக்குள்ள வந்து சனி பகவான் போகும்பொழுது என்ன ஆகும்னா அமைதியாக இருக்கிறார். சனி பகவானே என்ன ஆயிடுறாரு, கன்வெர்ட் ஆகி குட் பாயா மாறிடுறாரு. அப்போ சனி பகவான் மங்கள சனியாக, நம்ம சொல்லுவோம் பொங்கு சனி மங்கள சனிலாம் சொல்லுவோம், அந்த மாதிரி சனி பகவான் எல்லாருக்குமே மங்கள சனியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா அது இந்த பீரியட் தான். ஸோ இந்த பீரியடில் நிறைய விஷயங்கள், இப்போது ஒரு நெருப்பு எரிகின்ற தழல் போல உள்ளம் வேண்டும் பாரதியார். அப்போ ஒரு நெருப்பு அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. அப்போது இந்த சனிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்னி மாதிரி தான். இதை அணையாமல் பாதுகாத்துக்கணும். இதை வந்து இந்த நெருப்பை எப்படி நம்ம தக்க வச்சுக்க போகிறோம். 11ஆம் இடத்து லாப சனி, 10ஆம் இடத்து தொழில் சனி. இந்த சனி வந்து நமக்கு இன்னும் தங்கு தடை இல்லாமல் நமக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் பதிவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். பொதுவாகவே இந்த சனி பகவானுடைய வழிபாடுகள் எல்லாமே 8ஆம் நம்பர்னாலே சனி தான். 8ஆம் தேதி 8ஆம் நிமிஷம் 8 சனி. கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு, பழுப்பு கலர் ட்ரெஸ்ஸு, ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு அதிகமாக போடுங்க. இதெல்லாம் சனி பகவானுடைய அம்சம். யாரெல்லாம் கழிவு மற்றும் இதில் துப்புரவு தொழிலாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சனியினுடைய அம்சம். யாரெல்லாம் இந்த மாதிரியான மார்ச்சுவரி அந்த மாதிரியான ஃபனரல்ஸ் ஹெல்ப் பண்ணுற அவங்கெல்லாம் சனியினுடைய அம்சம். ஒற்றை கை ஏந்தியவர்கள் எல்லாம் சனியினுடைய அம்சம். பசித்த வயிறு சனியினுடைய அம்சம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் மனிதர்களுடைய அடிப்படை தேவைகளை அத்தனை சனி. ஸோ இதற்கெல்லாம் உதவி செய்தாலே, ஒரு பழமொழி சொல்வார்கள் நண்பர்களே, when you worship to the God you can go nearer to the God, but when you worship to the people God will nearer to you. அப்போது சனி பகவானை எளிதாக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை, மக்களுக்கு உதவி செஞ்சால் போதும், ரைட். அதை தாண்டி என்ன செய்யணும், ஆஞ்சநேயர் டாலர் எப்பயுமே கையில் கட்டிக்குவோங்க. எப்பயுமே ஒரு நெத்தியில் சின்னம் இல்லாமல் இருந்தால் சனிக்கு பிடிக்காது. நெத்தியில் எப்பயுமே ஒரு சின்னம் வச்சுக்கணும். அதே மாதிரி எப்போவுமே சனி பகவானை பொய் சொன்னால் சனிக்கு பிடிக்காது. தப்பே கூட தான் நீங்கள் பண்ணுங்க, தெரியாமல் பண்ணிட்டேன்னா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாருங்க. இந்த இடத்துல நீங்கள் இதை மனசாட்சியோட நீங்கள் வந்து இதாக சொல்கிறேன், பை ஹார்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பு கூட தான் பண்ணுங்கள், பட் ஆனால் அது தப்பு பண்ணேங்கிறத ஒத்துக்குவாங்க. பொய் சொன்னால் சனிக்கு பிடிக்காது. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம அதில் சொல்லியிருக்கோம். ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். பெரும்பாலும் பக்திமானாகவும் நேர்மையுடனும் ஹியூமனிட்டியோடு இருந்தாலுமே சனி உங்களை ஒன்றும் செய்ய போவதில்லை. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கணும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள, சனியை பொறுத்த வரைக்கும் சனியை கண்ட்ரோல்லாம் யாரும் பண்ண முடியாதுங்க. சரண்டர் ஆகிறதுக்கு சிஸ்டம்ஸ் தான் நம்ம சொன்னோம், எப்படிலாம் அவர் சரண்டர் ஆகலாம் அப்படிங்கிறது தான்.
பெரும்பாலும் 8ஆம் நம்பரில் எதாக இருந்தாலும் ஆரம்பிங்க. சனியை பொறுத்த வரைக்கும் சனிகிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு கருநீலம், கருப்பு போன்ற விஷயங்களை பயன்படுத்துங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.